எங்க என் தங்கச்சி? சார் இங்கே தான் சார் இருந்துச்சு. சாப்பிட்டு வரேன்னு சொன்னோம், அதுக்குள்ளே காணோம் சார். போயா? டேய் ஏடா வண்டிய. எங்க போகணும் மேடம்? சென்னைக்கு போற பஸ் எந்த பக்கம் நிக்குமோ அந்த இடத்துல என்ன இறக்கி விட்டுருங்க ஐயா. வழி தெரியாம இந்த பக்கம் வந்து மாட்டிக்கிட்டேன். சரிங்க மேடம். மேடம் வண்டி இங்கதான் ஏறணும். இங்க இறங்கிங்க. அப்படியா? அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் வரும். அங்க போய் சென்னைக்கு பஸ்ல இறங்கிங்க. சரிங்க. எவ்வளவு ஆச்சு? 65 rupees மேடம். சார் எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? இந்த சென்னைக்கு போற பஸ் எங்க நிக்கும்? நீ நேராக போய் ரைட்டில் திரும்புமா. ஒரு 3 கிலோமீட்டர் அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் வரும். பஸ்ஸை பிடிச்சி போங்க. தேங்க்ஸ்ங்க. சரிம்மா. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் காயத்ரி பேசுறேன். அம்மா இல்லையா? காயத்ரியா? அடி சிறுப்பால இவ்ளோ பட்டும் திமிர அடங்கலையாடி? காயத்ரி நான் தான். இப்போ நான் என் அம்மா வீட்ல இருக்கேன். நீ உன் அண்ணன் வீட்ல இருந்து தப்பிச்சிட்டியா? நீயா? அடி பாவி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில எங்க அம்மா வரைக்கும் நெருங்கிட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. சி, வை போன். ஹலோ ஹலோ, ஏய் ஐயோ, இப்ப என்ன பண்றது? ரேணுகாக்கு பண்ணலாம். ஹலோ ரேணுகா, நான் காயத்ரி பேசுறேன்டி. என்னாச்சுடி? அத்தையோட ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஐயோ, நான் அவ இல்ல ரேணுகா, நான் தான் நிஜமான காயத்ரி. என் அண்ணன்னு சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்தி அந்த அந்த ராஸ்கல் என்ன கடத்திட்டு போக பார்த்தா. நான் கஷ்டப்பட்டு தப்பிச்சு இப்போ உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். அவளா நீ? ஏய்,
நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இப்படி எல்லாம் பேசிட்டா நாங்க நம்பிடுவோம்னு நினைச்சியா? ஐயோ ரேணுகா, இத பார், நீ காயத்ரி இல்லைன்னு எங்களுக்கு உறுதியா தெரிஞ்சு போச்சு. நீ இதுக்கு மேல திரும்ப திரும்ப ஏதாவது இதே மாதிரி கேம் விளையாடணும்னு பார்த்த, அடுத்த தடவை உன்னை உன் அண்ணன் கிட்ட ஒப்படைக்க மாட்டோம். நேரா போலீஸ்ல தான் ஒப்படைக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. ஏய் ஏய் ரேணுகா, வேடி போன. ஏய் ரேணுகா, நான் தான் நிஜமான காயத்ரி. ஹலோ ஹலோ. என்னுள்ளில் எம்எஸ்வி என்ற இசை நிகழ்ச்சியை வருகின்ற 27ஆம் தேதி காமராஜர் அரங்கத்திலே என்னுடைய இசைக்குழுவினருடன் முழுக்க என்னுடைய ஆத்மார்த்தமான அண்ணனுக்கு நான் செய்யும் நன்றி கடனாகும். இப்ப எதுக்கு என்ன சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிக்கிற? எவ்வளோ? உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? எங்கிட்ட 20 ரூபா இருக்கு. அடிங்கொய்யால, என்ன பார்த்தா 20 ரூபா மாதிரி தெரியுதாடா? இதுவே உனக்கு அதிகம். போலாமா? அடி, போடா. யார் இவ? எக்ஸ்கியூஸ் மீ. யார்மா நீ? இந்த நேரத்துல தனியா நடந்து வந்துட்டு இருக்க? எல்லாம் என் விதிங்க. நீங்க யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன செய்யணும் சொல்லு. என்ன சென்னைக்கு பஸ் ஏத்தி விட முடியுமா ப்ளீஸ்? சென்னைக்கா? ஆமாங்க, டிக்கெட் எடுக்க காசு இல்ல. ஆனா அவசரமா போகணும். நான் போகலன்னா நாளைக்கு என் புருஷன் ஜெயிலுக்கு போயிடுவாரு. ப்ளீஸ். இனிமே இந்த ரூட்ல வேற பஸ்ஸே கிடையாதே. காலையில தான் அடுத்த பஸ் வரும். ஐயோ, அழாதீங்க. ஏங்க அழுறீங்க? அழாதீங்க. உங்களுக்கு சம்மதம்னா என் வீட்டுக்கு நீங்க என்னோட வரலாமே. நைட் தங்கிட்டு காலையில நீங்க ஊருக்கு போலாம். ஐயோ வேணாங்க. நான் ஏதாவது லாரி கீரி பிடிச்சு போயிடுறேன். இந்த ரூட்ல லாரி எதுவும் வராதுங்க. அப்படியே கூட்டிட்டு போனாலும் உங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போகாதுங்க. பின்ன? வேணாங்க. உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது. தப்பா எதுவும் நடக்கிறதுக்கு நீங்களே இடம் கொடுத்துறாதீங்க. தயவு செய்து நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன் கூட வாங்க. இந்த நேரத்துல நீங்க இங்க நிக்கிறதே பெரிய தப்புங்க. என் வீடு பக்கத்துல தாங்க இருக்கு. நைட்டு தங்கிட்டு நீங்க காலையில போலாம். நானே உங்களை பஸ் ஏத்தி விடுறேன். வாங்க. இல்ல வேணாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல.
முதல்ல சாப்பிடுங்க. பசி அடங்கினாலே பாதி பிரச்சனை தீந்துடும். இப்ப எதுக்கு அழறீங்க நீங்க? முதல்ல சாப்பிடுங்க. சாப்பாடு டேஸ்டாலாம் இருக்காது, ஆனா பசி போனா போதும்ல. ருசி சாப்பாட்டுல இல்ல சண்முகம், போடுறவங்க மனசுல இருக்கு. மனசுக்கு என்ன, கோட்டை கட்டி வாழ்ற ரேஞ்சுக்கு அது தினம் கணா கண்டுட்டு தான் இருக்கு. ஆனா ஓட்ட வீடும் கிழிஞ்ச புடவையும் தான் நமக்கு வாச்சது. சாப்பிடுங்க. நீங்க தனியாவா இருக்கீங்க? பெத்தவங்க யாரும் இல்ல, கூட பிறந்தவங்களும் யாரும் இல்ல. சில பேருக்கு வீடே உலகம், சில பேருக்கு உலகமே வீடு. என்ன பொறுத்த வரைக்கும் பாக்குற ஜனங்க எல்லாமே என் சொந்தக்காரங்க தான். நீங்க வேலைக்கு போறீங்களா? தின்னு தொலைக்க வேண்டியதா இருக்கே. இதுக்கு எதுக்கு அழுத்துக்கிறீங்க? வேலைக்கு போறது நல்ல விஷயம் தானே. பாத்திரம் தொலைக்கிற வேலைனாலும் உழைச்சு சம்பாதிக்கிறது ஒரு கௌரவம் தான். ஏய், என்னாச்சு செண்பகம்? எதுக்கு அழுறீங்க? ஒண்ணு இல்ல, என்ன விடுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களை பார்த்தா ரொம்ப படிச்சவங்களா, பெரிய இடத்து பொண்ணா தெரியுறீங்களே. உங்களுக்கு அப்படி என்னதான் கஷ்டம்? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா நம்ம படிப்போ இருக்கிற இடமோ நம்ம வாழற வாழ்க்கைக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. விதின்னு ஒண்ணு இருக்கு செண்பகம், அது ஆடுற ஆட்டம் தான் எல்லாமே. தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன வேலை செய்யறேன்னு கேட்டீங்கல்ல, சொல்ல வாய்க்கூசிதான் பேச்ச மாத்துன. ஆனா என்னையும் ஒரு பொண்ணா மதிச்சு என் வீட்டுக்கு வந்து நான் போட்டு நீங்க சாப்பிடுறீங்க பாருங்க, உங்ககிட்ட என்னால இத மறைக்க முடியலங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு செண்பகம். இப்ப சொன்னீங்களே விதி, அதேதான். பெத்தவங்க இல்லாம, ஆதரிக்க யாருமே இல்லாம காட்டு செடி மாதிரி வீட்டுக்குள்ள முளைச்சிருக்க முடியாதே. பாக்குற கண்ணு 10லயும் கேக்குற கண்ணு 8லயும். 8 கண்ணு கேட்டுச்சுன்னா 4 கை எட்டி பிடிக்கத்தானே செய்யும். இந்த உலகத்துல பெரும்பாலான ஆம்பளைங்களுக்கு வீடு சரியாவே இல்ல. இந்த தொழில்ல நான் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? உண்மைதாங்க. இத 2 விதமாவும் பார்க்கலாம்ல. அவங்க வரலன்னா எனக்கு வருமானம் இல்லங்கிறது ஒரு பக்கம். அவங்க ஏன் இப்படி யாரோ ஒருத்திய தேடி வரணும்? அவங்கவுங்க வீட்ல என்ன பிரச்சனையோ இன்னொரு பக்கம். அத யோசிச்சுட்டு இருந்தா ஏன் வயித்த காய போடணும்? வயிறு காயக்கூடாதுன்னு நினைச்சா அவங்களோட பிரச்சனை யோசிக்க கூடாது. ரொம்ப சங்கடமா இருக்கு செண்பகம். ஆண்டவ எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் தரல செண்பகம். ஆனா என் கஷ்டம் வேற மாதிரி. எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, புருஷன் இருக்காரு, ஒரு தங்கச்சி இருக்கா, எல்லாமே இருக்கு. ஆனா எதையும் சந்தோஷமா நினைக்க முடியாம வாழ முடியாம விதி என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. ஒரு விதத்துல சொல்ல போனா எப்படி சொல்றது, உன்னை திங்கிறதுக்கு உலகம் பூரா ஆளுங்க நாக்க தொங்க போட்டுட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, என்ன திங்கிறதுக்கு என் மாமா ஒருத்தர் அப்படி அலைஞ்சிட்டு இருந்தாரு. என்ன சொல்றீங்க? ஆமா செண்பகம், என் தாய் மாமா ஒருத்தர் இருந்தாரு, பேரு குமார். என் தங்கச்சிக்கு அவரை தான் கட்டி வச்சாங்க. ஆனா அவருக்கு ஏன் மேலதான் ஆசை. அடக்கடவுளே, இந்த கருமாந்திரத்துக்கு என்ன தேடி வரவன் எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கே.
என்னுள்ளில் எம்எஸ்வி என்ற இசை நிகழ்ச்சியை வருகின்ற 27ஆம் தேதி காமராஜர் அரங்கத்திலே என்னுடைய இசைக்குழுவினருடன் முழுக்க என்னுடைய ஆத்மார்த்தமான அண்ணனுக்கு நான் செய்யும் நன்றி கடனாகும். என்ன ரொம்ப படுத்திட்டாரு செண்பகம். என்ன கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மிரட்டி என் புருஷனை அடிச்சு வச்சு கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி. கேரகம் பிடிச்ச பையன். கல்யாணம் ஆன பொண்ணுன்னு தெரிஞ்சோம் இப்படியா பண்ணா? பைத்தியம் ஆயிட்டாரு செண்பகம். எனக்கு அப்படிதான் தோணுது. அவர் பைத்தியமாக்குற அளவுக்கு என்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல. பேசாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்க வேண்டியது தானே? என்னென்னமோ பார்த்தாச்சு, எது மிச்சம் மிச்சம். ஆனா நான் சொன்னேன் பாருங்க, விதி அதுதான். என் மாமா என்ன ஏற்காட்டுக்கு கடத்திட்டு போய் அடைச்சு வச்சிருந்தாரு. என்ன காப்பாத்துறதுக்காக என் வீட்டுக்காரர் அங்க வந்தப்போ அவங்க 2 பேருக்கும் பெரிய சண்டையாயிடுச்சு. ஐயோ, மலை உச்சியில நடந்த அந்த சண்டையில என் மாமா கீழே விழுந்து செத்து போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? உயிருக்கு பயந்து, போலீஸுக்கு பயந்து ஓடி ஓடி மூச்சரிக்குது செண்பகம். என் வீட்டுக்காரரு வேணும்னு கொலை செய்யல. என்ன காப்பாத்ததா அவர் என் மாமாவோட சண்டை போட்டாரு. ஆனா காரணம் எதுவானாலும் சாவு சாவு தானே, கொலை கொலை தானே. அழாதீங்க காயத்ரி. உங்க வீட்டுக்காரர் இப்போ தலையெழுத்து அதுதான் செண்பகம். என் வீட்டுக்காரர இப்ப போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. கூர்க்ல நாங்க தங்கி இருந்தப்போ அங்க வேற ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. என்ன மாதிரியே ஒருத்தி எங்க இருந்தோ முளைச்சு வந்து எங்க வாழ்க்கையில குழப்பம் பண்ண பார்த்தா. இது என்னங்க புது கதையா இருக்கு? கதைதான், கதை மாதிரி தான் இருக்கும். ஆனா வாழ்க்கை எவ்வளவு ரணும் தெரியுமா? சொன்ன நம்ப மாட்டேன். அச்சு அசல் என்ன போலவே ஒருத்தி அங்க வந்தா. தான் காயத்ரின்னு சொல்லி என்ன மாதிரியே பேசி என் வீட்டு விஷயத்தெல்லாம் சொல்லி என் வீட்டுக்காரருக்கே அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிட்டா. திட்டம் போட்டு என்னை வீட்டுக்காரர்கிட்ட இருந்து பிரிக்க அப்படி யாருக்கு கொலை வெறின்னு எனக்கு இப்பவும் புரியல செண்பகம். யோசிச்சு பார்த்தா என் மாமா ஒருத்தர் தான் என்ன அடையறதுக்காக என்ன வேணா பண்ற வெறியில இருந்தவரு. ஏற்காட்டுல அவர் மலையில இருந்து விழுந்து செத்தது உண்மைனா இந்த உலகத்துல எனக்கு இன்னொரு எதிரின்னு யாருமே இல்ல. அப்படி இருக்கிறப்போ என்ன மாதிரியே ஒருத்தைய அனுப்பி என் வீட்டுக்காரர் கிட்ட இருந்து என்ன பிரிச்சு கடத்திட்டு போய் வேற யார் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க? இது மூலமா என்ன சாதிக்க போறாங்க? ஐயோ, எனக்கு சத்தியமா புரியல. ஏதோ பேய் படம் பார்த்த மாதிரி இருக்கு. முழுக்க சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, இப்படிதான் நானும் கூப்பிட்டேன். ஆனா எந்த கடவுளும் எனக்கு உதவிக்கு வரல செண்பகம். போதுங்க. நீங்க இனிமே எதுவுமே சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு.
ஆனா உலகத்துக்கு இது புரியவும் தெரியவும் நான் நிறைய மெனக்கடணும் செண்பகம். முதல்ல நான் சென்னைக்கு போகணும். நாளைக்கு என் வீட்டுக்காரரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் நிறுத்திடுவாங்க. கொலை கேஸ்ல அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்கிறது கஷ்டமா போகும். எப்படியாவது முதல்ல நான் அவரை மீட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் என்னை சுத்தி நடக்கிற இந்த மர்மத்துக்கெல்லாம் நான் பதில் கண்டுபிடிக்கணும். ஐயோ செண்பகம், ஏன் எந்திரிச்சிட்டீங்க? நீங்க சாப்பிடுங்க, நிம்மதியா படுத்து தூங்குங்க. நான் போயிட்டு பணத்தோட திரும்பி வரேன். ஐயோ செண்பகம், ஊருக்கு போக காசு கூட இல்லாம இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை நாளா என் வயித்த வளர்க்க தான் என் உடம்பு உபயோகப்பட்டது. முறையா ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அது போதும். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. நான் காலையில பணத்தோட வரேன். உங்களை சென்னைக்கு அனுப்பி வைக்கிறது தான் என் வேலையே. செண்பகம், சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சாப்பிடுங்க, எதையும் யோசிக்க வேண்டாம்.